ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன டிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிச்சன் பேஸ் பண்ண டிப் தான். இந்த டிப்க்கு வந்து நம்ம என்ன எடுத்துக்கோம் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலை ஆஃபாக வந்து கட் பண்ணியிருக்கோம். அந்த வாட்டர் பாட்டில் யூஸ் பண்ணி தான் இதை பண்ண போகிறோம். இதோட எட்ஜஸ் வந்து நம்மளுக்கு ஷார்ப்பாக இருக்கக்கூடாது. ஸோ அதை வந்து ஸ்மூத் ஃபினிஷிங் இருக்கணும். அதுக்கு வந்து நாங்கள் வந்து 5 மினிட்ஸ் ஹேக்ஸோட ட்ரிக் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து 5 மினிட்ஸ் ஹேக்ஸோட வீடியோ வந்து நாங்கள் போட்டிருக்கோம் ட்ரை பண்ணிவிட்டு. அதை பார்க்காதவங்க லிங்க்கையும் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஐ கார்ட்ஸ்லேயும் கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வாங்க இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் வச்சு தான் நம்ம வந்து இதில் ஹோல்ஸ் போட போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு த்ரெட்டு வேணும். இது 3 மெட்டீரியல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த காம்பஸ் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு நீங்கள் கேண்டில் வச்சு ஹீட் பண்ணலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கீழே வந்து எனக்கு வந்து இந்த 6 ஹெக்ஸாகனல் ஷேப் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். நம்ம வந்து ஒரு கேண்டில் யூஸ் பண்ணி இதை ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹோல் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஹோல்ஸ் வரும். நான் வந்து இன்றைக்கி வந்து கேண்டில் யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிக்க போகிறேன். ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம ஹோல்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளியராக ஹோல்ஸ் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக வந்து உள்ளே போயிடும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு குட்டி குட்டி ஹோல்ஸ் நிறையா கிடைக்கும். நான் வந்து இந்த மாதிரி ஒன்றுத்துக்கும் 2 ஹோல்ஸ் அப்படின்ற கணக்கில் வந்து போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் ஹோல்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா அழகாக தண்ணி வந்து இறங்கிடும் அதில். நான் வந்து இந்த 2 இருக்கிறது 5 பெட்டல் ஷேப்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பெட்டல் ஷேப்ஸ்க்கும் அது பக்கத்தில் இருக்க அந்த கார்னர்லேயும் வந்து நான் வந்து 2 ஹோல்ஸ் போட போகிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுட்டு லைட்டாக நம்ம வந்து அதை க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து சில பிளாஸ்டிக் வந்து ஒட்டிகிட்ருக்கும். ஸோ அதை வந்து நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஹோல் வந்து சைடில் போட போகிறோம். இந்த மாதிரி நல்லா க்ளீனாக வந்து தொடச்சிக்கோங்க. தொடச்சிட்டு இந்த ஹோல்ஸ் வந்து என்ன பண்ணலாம் நான் காமிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து ஹோல் போட்டுக்கோங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் இருக்குது இல்லைங்களா, த்ரெட் யூஸ் பண்ணி நம்ம வந்து உள் பக்கம் நாட் வர மாதிரி நம்ம வந்து இந்த த்ரெட்டை வந்து கட்ட போகிறோம். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இது ஹேங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ த்ரெட்டு வந்து இந்த மாதிரி உள் பக்கமாக வர மாதிரி வச்சு நீங்கள் ஹேங் பண்ணிங்க அப்படின்னா நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கோங்க. அந்த ஹோலை விட்டு வெளியே வராத மாதிரி நாட் போட்டுக்கோங்க. மோட்டிவேஷ்னல் டிப்ஸும் நாங்கள் வந்து சொல்லியிருக்கோம். 4 மந்த் ஜேர்னி பற்றியும் நாங்கள் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்க்காதவங்க மறக்காமல் ஹை கார்ட்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எக்ஸ்ட்ராஸாக இருக்கிறத கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் வந்து டை பண்ணிவிட்டு டைட்டாக வந்து வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம இப்போ எதுக்கு யூஸ் பண்ணோன்னு காமிக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா சிங்க் வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா அதில் வந்து நம்ம வேஸ்ட்டான தண்ணி ஊற்றும் போது சாதம் இதெல்லாம் வந்து சில பருக்கைகள் அதெல்லாம் வந்து அடைச்சிக்கும். அதுக்காக தான் இந்த டிப்பு. இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி டேப் சைடில் வந்து மாட்டிக்கலாம். மாட்டிட்டு இப்போ நான் வந்து இந்த மாதிரி பாருங்கள் ஒரு டஸ்ட் வாட்டர் வந்து நான் இதில் வந்து போர் பண்ணுறேன். பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம பாத்திரம் கழுவும் போது எல்லாத்தையும் தண்ணியெல்லாம் நம்ம என்ன தான் இது பண்ணாலும் சில சாத பருக்கைகள் எல்லாம் வந்து காய்கறி வேஸ்ட் இதெல்லாம் ஒட்டிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டு தண்ணியெல்லாம் வந்து இறங்கிடும் கொஞ்சம் நேரத்தில். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது எல்லாமே தாங்கிடுச்சு. இது எல்லாமே சிங்கில் போய் அடைச்சிக்காமல் நம்மளுக்கு பாத்திரம் கழுவும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்லேயும் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். Okay friends, thanks for watching. Meet you on the next video. Take care.